புதியதொரு தாவரத்துல இது அத்தியாயம் 1. இன்னைக்கு நாம பார்க்க போற மரத்தோட பேரு பெராமரம் அல்லது பால் மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கு பால் மரம்னு பேர் வந்ததுக்கான முக்கிய காரணம், ஆடுகள் குட்டி போட்ட உடனே இந்த மரத்தோட இலைகளை வெட்டி வைக்கும் பொழுது குட்டிகளுக்கு தேவையான பால் முழுவதும் இந்த மரத்தின் இலைகளால சுரக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதோடைய பழங்கள் பார்த்தோம்னா முத்து சோளத்தோடைய ஒரு முத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். மஞ்சள் நிறத்துல பார்க்கவே மரம் முழுதும் காய்ச்சிருக்கு. ரொம்பவே ரம்மியமான காட்சியாகவும் இருந்துச்சு. இது பூக்கள்லேருந்து வர்றது இல்லை, டைரக்டா முட்டுகள் மாதிரி இருந்து அதுக்குள்ள இருந்தே நேரடியா பழமானது காணப்படுது. இந்த பழங்கள் நார் சத்து மிகுந்து இருக்கிறதால உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது ஆண்டுக்கு ஒரு முறையெல்லாம் காய்க்கிற பழம் கிடையாது, எப்பவாவது அரிதா ஒரு வருஷத்துல தான் காய்க்கும். இந்த மரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்க ஊர்ல இந்த மரத்துக்கு என்ன பேருன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். கிளைகளை தொட்ட உடனே பழங்கள் கீழே கொட்டுற மாதிரி இருக்கு. அந்த அளவுல இதோடைய காம்புகள் மெலிசா இருந்துச்சு.